நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் மக்களே அப்படின்ட்டு. இப்போ எதுக்கு எல்லாரும் புலிக்கு பயப்படுறவங்களாம் நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் என் மேலே ஏறி படுன்ற மாதிரி இருக்குது. புரியல என்னது இது ஒரு கேள்வின்னு எப்படி? காமராஜர் காலத்திலே படம் இவங்களாங்க. இப்போ நான் முதலமைச்சர்னா ஆந்திரா காட்டுக்குழுக்குள்ள சந்திரபாபு நாயுடுக்கு வந்து இந்த 20 பேரை சுற்ற முடியுங்கிற துணி வரும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை ஆக்கப்பூர்வமான ஒரு அது கொடுத்துருக்கேன், ஏதோ ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கீங்களே நீங்கள். இதுக்கு முன்னாடி காமராஜர் காலத்தில் இருந்த அமைச்சர்கள்லாம் பட தெரியல. இந்த ஆட்சி காலங்களில் இருக்கிறது யார் யாரும் எவ்வளோ பணம் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க தான் நமக்கு தெரியுது. என்னுடைய பேரன்பிற்குரிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். நீண்ட நெடிய காலமாக தமிழ் தேசிய மக்கள் மொழி உணர்வு, இன உணர்வு அற்று சாதிய மத உணர்வை பெற்று பிளந்து பிரிந்து தாழ்ந்து வீழ்ந்து தமக்கென்று ஒரு அரசியல் வலிமை இல்லாது தமக்கான அரசு அதிகாரத்தை நிறுவ முடியாது ஒரு அடிமை தேசிய மக்களாக வாழ்ந்து வந்து கொண்டிருந்தோம். இதனால் எமது மொழி சிதைந்து எமது கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, நீர்வளம், நிலவளம், கடல் வளம், காட்டு வளம், கனிம வளம், மலை வளம், அனைத்து வளங்களையும் இழந்து இன்றைக்கு அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்துகிற ஒரு இழிநிலையில் எமது இனம் நின்று கொண்டிருக்கிறது. இதை மாற்ற முடியாதா? ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்திருக்கிற பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆளுகிற போது உண்மையும் நேர்மையும் எளிமையுமான நிர்வாகமாக இருந்த ஆட்சி முறையை ஊழல் லஞ்சம் ஆடம்பரமான ஆட்சி முறையாக இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் மாற்றி நிறுத்தி இருக்கிறது. அரை நூற்றாண்டு காலமாக இதை மாற்ற முடியாதா, இதை துடைத்தெறிய முடியாதா என்று துடித்து கொண்டிருந்த இந்த தலைமுறை பிள்ளைகள் இனி எவரையும் நம்பி பயனில்லை. நமது மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமக்கான உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமது உரிமையை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து ஆங்காங்கே இன உணர்வோடும் மான உணர்வோடும் சிதறி கிடந்த தமிழ் தேசிய பிள்ளைகள் சாதி மத உணர்ச்சியை வீழ்த்தி நாங்கள் தமிழர்கள் என்கிற தேசிய இன உணர்வை முன்னிறுத்தி இன்றைக்கு ஒரு மாற்று அரசியலை கட்டி எழுப்பி வந்தோம். இந்த தேர்தலை நாங்கள் வெறும் தேர்தலாக பார்க்கல, தமிழ் தேசிய இனத்திற்கான தேர்தலாக பார்க்கிறோம். மற்ற கட்சிகளைப் போல வழமையாக வெறும் பதவிக்கு சந்திக்கிற தேர்தலாக இதை பார்க்கவில்லை. அடிமை தேசிய இனத்தின் மீட்சிக்கு, எழுச்சிக்கு, உரிமைக்கான ஒரு போர் என்று நாங்கள் பார்க்கிறோம். தமிழர் திராவிடர் போராக இந்த தேர்தலை பார்க்கிறோம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்ற, கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க, இதுவரை இந்த மண்ணில் நிலவி வந்த தீய திராவிட ஆட்சி முறை ஒழிய தூய ஆட்சி முறை மலர ஒரு மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். எனவே மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். சொல்லுக்கு முன் செயல் என்கிறார் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன். செயலே சிறந்த சொல் என்கிறார் புரட்சியாளர் சேகுவேரா. அந்த வழியில் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல் என்று அவர்கள் தத்துவங்களை ஏற்று தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் தேசியனத்தின் அடிமை தலையிருக்க வந்த இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஒரு புரட்சிகரமான அரசியலை இந்த மண்ணிலே முன்வைக்கிறோம். மற்ற கட்சிகளைப் போல தேர்தல் அறிக்கையை அந்த வரைவை தரவில்லை. நாம் தமிழர் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவை உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களுக்கு இந்த வரைவை அறிமுகம் செய்கிறோம். அன்பு கூர்ந்து ஆற்றல் மிக்க ஊடக தோழர்கள் இதை எம் இன மக்களிடம் சேர்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எனது அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனின் நினைவு அவருடைய சிலைக்கு சென்று மாலை அணிவித்து வாழ்த்தை பெற்று வந்திருக்கிறேன். அவன் வாளேந்தி போர் செய்தான், அவன் பேர பிள்ளைகள் இந்த நூலேந்தி போர் செய்கிறோம். அன்பு கூர்ந்து ஒவ்வொருவருக்குமாக பரப்ப வேண்டும் என்று அன்போடு நான் வேண்டுகிறேன். இதை படித்து பாருங்கள். பூமியின் சொர்க்கமாக எம் நிலத்தை மாற்றுகிறதுக்கான வரைவு, தீண்டப்படாத தேசமாக நிலப்பரப்பாக ஆசிய கண்டத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த சிங்கப்பூர் இன்னைக்கு இந்த பூமி பந்தின் எழில்மிகு நகரமாக போற்றப்படுகிறது. அதுபோல
வளச்சுரண்டல், மக்களின் நலச்சுரண்டல், ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்திருக்கிற எனது தேசத்தை புத்தம் புதிய நாடாக படைக்கக்கூடிய வரைவை உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் அண்ணன்கள், தம்பிகள் ஒரு கனவாக சுமந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு கை கொடுத்து வலிமை சேர்க்க வேண்டியது உங்கள் கடமையாக நாங்கள் பார்க்கிறோம். இதை படித்து முடிவெடுங்கள். நாம் எடுக்கிற முடிவு நம் இனத்திற்கான விடிவு. நாம் தமிழரின் வெற்றி தனிப்பட்ட கட்சியின் வெற்றி அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி. எங்களின் குரல் நமது இனத்தின் குரல் என்பதை என் அன்பிற்குரிய மக்கள் கவனத்தில் கொண்டு இந்த தேர்தலை வளமையான ஒரு தேர்தலாக பார்க்காமல் மாற்றத்திற்கான ஒரு புரட்சியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். இது எப்படி நான் பார்க்குறேன்னா, இந்த மக்கள் நல கூட்டணியோட சேரணும்னு முடிவெடுத்துட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த 4 மதிப்புமிக்க தலைவர்களும் அவர் வீட்டில் போய் ஏற்கனவே அவர் அலுவலகத்தில் சந்திக்கும் போதே இதை முடிவெடுத்திருக்கலாமே. இப்போ முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றமுள்ள ஒரு தத்துவ நிலைப்பாடு அற்ற ஒரு தலைமையாக தான் நான் பார்க்குறேன். ஒரு தலைவன் மண்ணை ஆளக்கூடியவன்னா உடனடியாக ஒரு போர்க்கால நடவடிக்கைன்னு இருக்குது. திடீர்னு வெள்ளம் வருது, ஒரு பேராபத்து வருது, ஒரு சாதி கலவரம் வருது, ஒரு சண்டை வருது. அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாத ஒரு தலைமை எப்படி நீங்கள் தலைவராக பார்ப்பீங்க? கடற்கரை சாலையில் பேருந்து நடத்துனருக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனை. மாணவரை அந்த பேருந்து நடத்துனர் அடிச்சிடுறாரு. மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடி போக்குவரத்தை நிறுத்திடுறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் வடக்குன்னு என்ன பிரச்சனையாக வண்டி எடுன்னு போய் அங்கே நிற்கிறாரு. முதலமைச்சரே போகிறாரு. போனவுடனே மாணவர்கள்லாம் ஐயா இவரை பணி நீக்கம் செய்யணும், அப்போ தான் நாங்கள் படிக்க போவோன்றாங்க, கல்லூரிக்கு போவோன்றாங்க. இவ்வளோ தானே, போ உனக்கு வேலை கிடையாது, போ டிஸ்மிஸ், வீட்டுக்கு போப்பான்னு அவர் அனுப்பிடுறாரு. படிக்க போங்க இல்லான்னு போயிடுறாங்க. வாப்பா வண்டியில் ஏறி உட்காருங்க. போன பிறகு ஐயா இன்னையா ஒன்றுமே விசாரிக்காமல் அவரை வேலையை விட்டு நீக்கிட்டே அப்படின்னு. ஏய் அவன் சொன்னால் தானே படிக்க போவான். அவன் படிக்கிறத விட்டு தெருவில் இறங்கி போராடுறதுக்கு இது பண்ணுறான். அவனை வந்து 3 நாள் விட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு கோட்டையிலன்றார். அந்த நடத்துனர் திருப்பி 3 நாள் விட்டு அதை போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஏப்பா படிக்கிற பிள்ளைய முன்ன பின்ன இருந்தால் அதுக்காக கை நீட்டி அடிக்கிறது என்ன? நீ பெரிய மனுஷனுக்கு அறிவு வேணாம்? சரி இந்தா வேறு பக்கம் போடு, அவங்க கண்ணில் படாமல் வேறு பக்கம் பதவி போட்டு. அப்போ ஒரு பிரச்சனையை உடனே தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அது இல்லைன்னா அதுக்கு இவ்வளோ காலம் மக்கள் நல கூட்டணியோட போய் சேர்றதுக்கு எதுக்கு இந்த இழுத்துற அல்ற அளவுக்கு இழுக்கிறது? நீங்கள் மகளிர் மாநாட்டில் என்ன சொன்னீங்க? தனிச்சு தான் போட்டி. நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் மக்கள் அப்படின்ட்டு. இப்போ எதுக்கு எல்லாரும் புலிக்கு பயப்படுறவங்களாம் நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் என் மேலே ஏறி படுன்ற மாதிரி இருக்குது. அது ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்துச்சு. இப்போ எதை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பாங்கன்னு தெரியலையே. அதனால் அதை அவர் பொறுத்தா நினைக்கல. நான் மொத்தமாக மாற்றுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க மாதிரி வந்தால் மதுக்கடையை மூடுவோம், வந்தால் அதை செய்வோன்னு நான் சொல்ல. நான் வாரேன், செய்கிறேன். நாங்கள் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் இல்லை, தீர்க்க வந்தவர்கள், மக்கள்கிட்டே இருந்து வந்தவர்கள். எல்லாத்தையும் பொறுத்து சைத்து நம்பி ஏமாந்து வெந்து நொந்து செத்து போன நாதியற்ற இனத்தின் பிள்ளைகள் நம்பிக்கையற்று போகாமல் வந்திருக்கோம். உறுதியாக வெல்லுவோம், அதில் எந்த மாற்றும் இல்லை. திருவள்ளுவர் திருவள்ளுவரே அங்கீகரிச்சிட்டாங்களா திராவிடர்கள்? கேள்வி படம் திருவள்ளுவர் புரியல என்னது இது ஒரு கேள்வின்னு எப்படி? காமராஜர் காலத்திலே படம் ஏங்க திருவள்ளுவர் அந்த படத்தை காமராஜர் இப்போ நீங்கள் கருணாநிதி போட்ட ரோட்டில் ஏன் நடக்கிறீங்கன்னு எனக்கு கேட்பிய கொள்ளுங்க. இது ஒரு கேள்வின்னு நீங்கள் கேட்குறீங்க. எத்தனை ஆக்கப்பூர்வமான ஒரு அது கொடுத்துருக்கேன், ஏதோ ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கீங்களே நீங்கள். மாற்றம் என்பது ஒரு வார்த்தை இல்லை. திராவிட கட்சிகளுக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சி இருக்க முடியாது. தத்துவ மாற்று நான் தான். நீ திராவிடன்னு என்னை சொல்கிற, நான் இல்லை, நான் தமிழன்றேன், நான் தான் மாற்று. அப்புறம் நீங்கள் என்ன புதுசாக மாற்று சொல்கிறீங்கன்னு? ஊழல் ஒழிக்கப்படணும். அது யார் ஒழிக்கிறது? ஏற்கனவே ஊழல் செய்தவன் ஒழிக்க போகிறானா? ஊழல் செஞ்சவன் கூட நின்று ஒழிக்க போகிறானா? தூய ஆற்றலாக வர்ற நான் தான் ஒழிக்க முடியும். எப்படி ஒழிப்பேன்னு அதில் வரைவு கொடுத்துருக்கேன். ஊழலை ஒழிக்கிறதுனா சும்மா ஒழிக்கிறது அப்படி நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு போய் ஒழிக்கிறது இல்லை. அதனால் மாற்றுங்கிறது நாங்கள் தான் மாற்றாக இருக்க முடியும். நாங்கள் திராவிடர்கள் என்று சொன்னீங்க, இல்லை நாங்கள் தமிழர்கள்னு சொல்கிற நான் தான் மாற்றாக இருக்க முடியும். நான் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன்றது. நீங்கள் ஆரியர் திராவிடரை எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தீங்க?
அந்த லேபில் தான் நான் எடுக்கிறேன் தமிழர் டெஸ்ட்டு. இந்திய மேலாதிக்கம் இப்போ நீங்கள் வந்து இந்திய ஒன்றியத்துக்குள்ளே தான் இந்த இத்தனை தேசிய இனங்களும் வாழ்து. நாங்கள் என்ன நினைக்கிறோம், அந்த குறைஞ்சபட்ச உரிமையை கூட பெற முடியாத தமிழ் தேசிய இன மக்கள் நிற்கிறோங்கிறதா இங்கே இருக்கிற சிக்கல். இப்போ ஜல்லிக்கட்டை நான் நடத்தணும்னு கேட்குறேன், அதுக்கு தடை போடுது. ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு விளையாட்டாக நீங்கள் பார்க்க முடியாது. என் பண்பாட்டின் பெரிய அடையாளம். என்னுடைய நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு கொடிய முயற்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ நீங்கள் எங்களுடைய நாட்டு மாட்டு வந்து A2 பால் வகை, ஜெர்சி மாடு வந்து அது வந்து A1, அதை குடித்தா உலகத்தில் இல்லாத நோயெல்லாம் வரும். குறிப்பாக சர்க்கரை நோய் வருது. அந்த சர்க்கரை நோயை பரப்பி மட்டுமே 375 லட்சம் கோடி அந்த ஊசி மருத்துவத்திலே அமெரிக்கா கொண்டு போயிருக்குது. இப்போ இதையெல்லாம் நாங்கள் உணர்றோம். ஜெர்சி மாடு சாணி போட்டால் அது உரமாகாது, அது சக்கை. என் மாடு போட்டால் தான் சாணி உரமாகும். அப்போ அதை வச்சு தான் நான் வேளாண் குடிமகன் இயற்கை வேளாண்மை செய்ய முடியும். அப்போ இந்த இன வகை மாட்டை அழிச்சால்தான் செயற்கை உரத்துக்கு வருவான், இந்த ஜெர்சி மாட்டு பாலுக்கு வருவான், இந்த நோயை பரப்ப முடியுங்கிற பல உள்திட்டங்கள் இருக்குது. இப்போ அதனால தான் நாங்கள் இதை போராடுறோம். அப்போ இதையெல்லாம் தடுக்க சில இப்போ நீங்கள் ஒரு எளிய உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நான் முதலமைச்சர்னா ஆந்திரா காட்டுக்குழுக்குள்ளே சந்திரபாபு நாயுடுக்கு வந்து இந்த 20 பேரை சுற்ற முடியுங்கிற துணி வரும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த அரசு என்ன செஞ்சுருக்கணும், 3000க்கு மேற்பட்டவர்கள் அந்த காடு இன்னும் வந்து அந்த சிறையில் கிடக்கிறான். ஒரு வழக்காடி வெளியே எடுத்துகிட்டு வரல. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? பசி. அதுக்கு ஒரு வேலையை, மாற்று வேலையை அந்த மக்களுக்கு கொடுக்க முடியல. இப்போ இங்கே இருக்கிற சிக்கலை அதை நீங்கள் பார்க்கணும். அதனால தான் நம்ம வந்து இந்த இந்திய ஒன்றியத்துக்குள் இருந்து கொண்டு சாதிக்கக்கூடியதே இவங்க சாதிக்கலைங்கிறதான் நமக்கு இருக்கிற இது. அதனால் நம்ம வந்து ஐயா வந்து இந்திய ஒன்றியத்துக்குள் இருந்து நான் இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறத நான் ஏற்கலை. தமிழ் படித்தவர்களுக்கு 80 விழுக்காடு வேலை கொடுக்கணும் என்று எல்லா கட்சிகளும் வச்சு போராடுது. ஆனால் வேலை கொடுக்கணுங்கிற நோக்கம் இருக்கிற தலைமைகள் மேலே இல்லை. இந்த நோக்கம் இருக்கிறவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அந்த நோக்கம் இருக்கிறவன் அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுதான் இங்கே இருக்கிற யதார்த்த நிலை. நான் கேட்குறது இந்திய ஒன்றியத்துக்குள்ள தன்னாட்சி கேட்குறேன். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி கேட்குறேன். அதை உடச்சி பெறதுக்கு தாங்க வர்றேன், அதிகாரத்துக்கே வரணும்னு நினைக்கிறேன். மாற்றுவேன் அரசியலமைப்பு சட்டம். நீங்கள் படித்து பாருங்கள், அதில் என்னென்ன இருக்குன்னு. அட்டையிலே நின்றுட்டு கேள்வியை கேட்டேன். இதுக்கு முன்னாடி காமராஜர் காலத்தில் இருந்த அமைச்சர்கள்லாம் பட தெரியல. இந்த ஆட்சி காலங்களில் இருக்கிறது யார் யாரையும் எவ்வளோ பணம் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க தான் நமக்கு தெரியுது. வெளிப்பட இப்பவே சொல்லிட்டா அந்த நேரம் சொல்கிறேன். கொடி வந்து அந்த மூவேந்தர் கொடி, சேர சோழ பாண்டியர்கள் கொடி. இது ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் வடிவமைச்சு வச்சுருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் ஐயா மாப்போசி சென்னை மாநகராட்சி கட்டிடத்தில் இந்த கொடியை ஏற்றிருக்கிறாங்க. இப்போ அது ஏற்றப்படுறதில்லை. கர்நாடகாவில் அவங்க கலாச்சார விழாக்கள்லாம் அவங்க சட்டமன்றத்திலேயும் இந்த கொடியை பறக்க விடுறாங்க. அவங்க இப்போ எந்த ஒரு விளையாட்டுனாலும் அவங்க அவங்க நாட்டு கொடியை வச்சுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து இது சேர சோழ பாண்டியர் மூவேந்தர் கொடியை குறிக்குது. கீழே இருக்கிறது அந்த ஊதா வந்து கடலையும், மேலே இருக்கிறது வானத்தையும் குறிக்குது. அந்த வட்டம் வந்து உலகத்தை குறிக்குது. அப்போ இந்த இது இதுக்கு அலை மாகடல் நிலம் வானில் உன்னு புரட்சி பாவலர் பாடுறார். இந்த கடல்லையும் வானிலையும் இந்த பூமி முழுக்க அதிகாரத்தை செலுத்தியவன் தமிழன் என்பதை குறிக்கிறதுக்கு அந்த கொடியை வடிவமைச்சிருக்காங்க ஐயா. இல்லை, இலவசத்தை பெற வேண்டிய வறுமை நிலையிலே மக்களை நீண்ட காலமாக வச்சிருக்கிறது இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இது மூன்றும் இலவசம் இல்லை, அடிப்படை உரிமை, கடமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து விலை இல்லை, இது வந்து இலவசமாக கொடுக்கப்படும், மக்களுக்கு பணம் பெறாமல் கொடுக்கப்படும். அது வந்து தொடக்க சுகாதாரத்திலேருந்து உயர்ந்த மருத்துவம் வரை, தொடக்க கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்படுது, மிகத்தரமாக கொடுக்கப்படுது. தூய குடிநீர் அனைவருக்கும், எல்லா மக்களுக்கும் இலவசமாக கொடுக்கப்படுது. அதுபோக வேளாண் பெருங்குடி மக்களுக்கு, சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு மின்சாரம் வந்து தடையற்று கொடுக்கப்படுது, அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுது. மீதி இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாத நிலைக்கு என் மக்களின் வாக்குத்தரத்தை உயர்த்துவது எங்களுடைய இலக்காக வச்சுருக்கோம். அதாவது அனைவருக்கும் கல்வி, அதற்கேற்ற வேலை, உழைப்பு, அதற்கேற்ற ஊதியம், அதை கொண்டு பெருமைக்குரிய வாழ்வு, இதுதான் எங்கள் கனவு. இந்த இலவசத்தை பெற நிலையில் என் மக்களை வைப்பது அவமானகரமானது நான் நினைக்கிறேன், ஒரு பெருத்த அவமானமாக நான் நினைக்கிறேன். தனி மனிதன் சீமான் கையேந்தினால் பிச்சை, என் இனம் முழுமைக்கும் சேர்ந்து கையேந்தினால் அது பிச்சை இல்லாத இலவசமாக எப்படி வரும்? அதனால் அதை நான் வெறுக்கிறேன், அதை ஒழிப்பேன். இதைத்தான் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா குன்றக்குடி அடிகளார், ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளைவதில்லை, எனவே என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறார்.
அதை ஒழிக்கிறது தான் என்னுடைய கனவு. இதை படித்து பாருங்கள். பூமியின் சொர்க்கமாக எம் நிலத்தை மாற்றுகிறதுக்கான வரைவு, தீண்டப்படாத தேசமாக நிலப்பரப்பாக ஆசிய கண்டத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த சிங்கப்பூர் இன்னைக்கு இந்த பூமி பந்தின் எழில்மிகு நகரமாக போற்றப்படுகிறது. அதுபோல வளச்சுரண்டல், மக்களின் நலச்சுரண்டல், ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்திருக்கிற எனது தேசத்தை புத்தம் புதிய நாடாக படைக்கக்கூடிய வரைவை உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் அண்ணன்கள், தம்பிகள் ஒரு கனவாக சுமந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு கை கொடுத்து வலிமை சேர்க்க வேண்டியது உங்கள் கடமையாக நாங்கள் பார்க்கிறோம். முற்றுமுழுதாக ஒரு புதிய தமிழகம் படைப்பதற்கு இந்த வரைவை உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கா இங்கிட்டு வாங்க, இப்படி வாங்க, கொஞ்சம் வாங்க, தயவு செய்து வாங்க. அந்த அரிசியை ஒரு தடவை ஐயா கலைஞரையோ அம்மா ஜெயலலிதா ஒரு தடவை சாப்பிட சொல்லுங்கள். அந்த அரிசியை எங்கள் வீட்டு கோழிக்கு போட்டால் திங்காமல் ஓடிடுது. தமிழ்நாடு அரசு முத்திரையவே மாற்றிடுவேன், தலைநகரே மாற்றிடுவேன். அதான் மொத்த மாற்றம். அதனால தான் நாங்கள் புரட்சியவாதிகள்னு சொல்கிறோம்.